இந்த வனக்காடுகளை உற்பத்தி பண்ணுறது வந்து வனத்துறையை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே வாங்க. இப்போ இந்த வனக்காடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த மலைகளில் உயரமான மரங்கள், பழமரங்கள், பூக்கிற மரங்கள், காய்க்கிற மரங்கள், இப்படி பல்வேறுபட்ட மரங்கள் வந்து இந்த இடத்துல ஏற்கனவே இயல்பாகவே இருந்திருக்கு. இதை வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றும் போதும் அல்லது ஒரு வருவாய்க்காகவும் இதே போல் மோனோகிராப்பிங் சொல்லக்கூடிய ஒரே வகையான பயிர்களை பயிரிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த தேக்கு மரம் பாருங்க, இந்த வானுயர்ந்த தேக்கு மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாகவே இந்த மண்ணின் வளத்தை எடுத்துக்கொண்டு இந்த அருமையான சூழ்நிலையில் இங்கே இருக்கிற வளங்களையெல்லாம் நீர்நிலையெல்லாம் ரொம்ப அற்புதமான மினரல்ஸ் தாதுக்கள் இருக்கிற அந்த மண்ணில் அற்புதமாக வளர்ந்துருக்கு. ரொம்ப அற்புதமாக வளர்ந்துருக்கு. நல்ல விஷயம்தான். இது வந்து வனத்துறைக்கு ஒரு வருவாய். அதில் ஒர்க் பண்ணுற ஊழியர்களோ அல்லது நம்மளோட பணப்பயிர் மூலயமா சில வருவாய்கள் நம்மளோட அரசுக்கு வருது. அது நல்ல விஷயம்தான். ஆனால் இதில் இந்த மோனோகிராப்பிங் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸும் இருக்குது.